வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. தமிழகத்தில் செய்தி வாசிப்பாளராக திகழ்ந்த அனிதா சம்பத் அதன்பின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தற்போது நடிகையாக மக்கள் மத்தியில் வலம் வருகிறார். இவர் ஒரு சில படங்களிலும் நடித்துள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவரது அட்டகாசங்கள் இன்று வரை வைரலாகி வருகின்றன. அதாவது இன்றைய அவசர உலகில் நமது காலடிக்கு உணவு வகைகள் முதல் பொருட்கள் வரை கொண்டு சேர்க்கப்படுகின்றது. இதனால் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் வழக்கம் அதிகமாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட அனிதா அதில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்க வேண்டும் என்று நினைத்து அமேசானில் ஆர்டர் போட்டுள்ளார். அவருக்கு கடந்த ஜூன் 13ஆம் தேதி அந்த பொருளை டெலிவரி ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த நேரத்தில் அனிதா பிஸியாக இருந்ததால் அந்த பொருளை பிரித்து பார்க்கவில்லை. தற்போது ஒரு சில கிழமைகள் கடந்து அந்த பாக்ஸை பிரித்து பார்த்த அனிதாவுக்கு அதிர்ச்சி கிடைத்துள்ளது. அதாவது அந்த பாக்ஸில் துர்நாற்றத்தோடு ரேஷன் கடை புடவையை விட மிக மோசமான அழுக்கடைந்த புடவை ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாத அனிதா அது குறித்த வீடியோவை வெளியிட்டுள்ளார். மேலும் இதற்கு அமேசான் நிறுவனம் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இதற்கு என்ன செய்யலாம் என ரசிகர்களிடமும் கருத்துக்களை கேட்டுள்ளார். தற்போது அவருடைய வீடியோ வைரலாகி வருகிறது. அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் போட்டேன். இதுதான் அந்த ப்ராடக்ட், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் ஜூன் 13 அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஆயிருக்கு. நான் அது கவனிக்கவே இல்லை. நிறைய டெலிவரி ஆனாலும் சரியா நான் பார்க்கல. சரி இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கவர், ஃப்ரெஷ் கவர் இப்பதான் நான் பிரிச்சேன். பார்த்தா ஒரு ரேஷன் புடவை கூட நல்லா இருக்கும். மோசமான ஒரு புடவை அனுப்பியிருக்காங்க. அப்படியே நாருது பயங்கரமா. அழுக்கு அங்கங்க அவ்வளோ அழுக்கா இருக்கு. என்ன கருமாந்திரத்தை தொடச்சி இங்க எடுத்துட்டு வந்து பாருங்களேன். எதை தொடச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. கேவலமா இதை அழகா மடிச்சு இந்த கவர்ல வச்சு கொடுத்துருக்காங்க. நாம இப்போ ஓப்பன் பண்ணேன். இப்போ என்னோட ரிட்டர்ன் டேட்டும் முடிஞ்சு போச்சு. நான் 7 days கழிச்சு தான் இப்போ இதை பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. அமேசான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.